நீங்க இந்த குச்சி ஐஸ் சாக்கோபார்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. பட் எல்லாமே நார்மலான சைஸ்ல தான் இருக்கும். பட் அதே குச்சி ஐஸ் மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் சைஸ்க்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் கிரேசி XYZ அப்படிங்கிற யூடியூபர் தான் பண்ணிருந்தாப்ல. அதுவும் அந்த மான்ஸ்டர் சைஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து எதை வச்சு பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா கோகோலா, ஃபேண்டா, ஃப்ரூட்டி வச்சு தான் பண்ண போறாப்ல. அப்படி ஒரு என்னதான் பண்ணான்னு தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மான்ஸ்டர் சைஸ் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணனும் அப்படினா கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்லாம் பத்தவே பத்தாது. அதனால வந்து ஐஸ் ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க. அதுல ஆல்ரெடி நிறைய ஐஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 டப்பா வாங்குறாங்க. அந்த 4 டப்பா பார்க்க ரொம்பவே பெரிய ஒரு குச்சி ஐஸ் மாதிரி தான் இருக்குது. அத பார்க்க ரொம்பவே மோசமா இருக்குங்க. ஏதோ துருப்பிடிச்ச மாதிரியே இருக்குது. அதுக்குள்ள தான் வந்து இவங்க அந்த கோகோலா ஜூஸ், ஃப்ரூட்டி ஜூஸ், தென் வந்து இந்த ஃபேண்டா அப்பலாம் ஊத்துறாங்க. தென் அதுக்குள்ள சேர்த்து 4ஆவது இன்னொரு டப்பா வாங்கி அதுல வந்து ஃபுல்லா பாலை மட்டுமே ஊத்துறாங்க. நானும் நல்லா வந்து வீடியோ ஊத்து பார்த்தா உள்ள கொஞ்சம் க்ளீனா தான் இருக்குது. பட் இதனால வெளிய ஃபுல்லா துருப்பிடிச்சு கிடக்குதுங்க. இது வந்து ஒரு குழி மாதிரி இருக்கு. அந்த குழி ஃபுல்லா தண்ணி இருக்கு. பட் அந்த தண்ணி அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. நம்ம கடைக்கு போறப்ப ஜூஸ்ல வந்து ஐஸ் போடுவாங்க. அந்த ஐஸ்ல இதுல இருந்தா ரெடி பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு. சரி அதை விடுங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு வரலாம். இப்போ வந்து உள்ள வச்சு மூடிடுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு வந்து திறக்கறாங்க. 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் வந்து பாக்குறாங்க. நடுவுல ஒரு நாள் ஷட் டவுன் போட்டாங்க போல. அதனால வந்து 3 நாள் ஆக்கிட்டாங்க. 4வது நாள் வந்து பாக்குறப்ப அது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நிஜமே பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வெளிய எடுத்து இந்த ஃபேண்டா ஜூஸ்ல செஞ்ச அந்த ஐஸ்கிரீம் தான் அது வெளிய இருக்கிறப்பே வந்து லாஸ்ட் வந்து முனியல வந்து லைட்டா உடைஞ்சிருது. அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து கோகோலா எடுக்கறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஃப்ரூட்டியை வெளிய எடுத்துறாங்க. கடைசியா வந்து நம்மளுடைய பால் ஐஸ்கிரீம் வெளிய எடுக்கிறப்ப ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க பாக்க. இந்த மில்க் ஐஸ்கிரீம் தான் பாக்க செம்ம ஷேப்பா இருக்குது. நாளை இப்போ நிக்க வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. நிக்க வச்சுட்டு பாக்குறப்ப எல்லாமே பார்க்க செம்ம ஜைஜாண்டிக்கா பெருசா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெரண்டா எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு அடுத்து கோகோலா எடுத்து சாப்பிடுறாங்க. அது மெரண்டாவோட அது வேற லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்றாப்ல. கடைசியா வந்து ஃப்ரூட்டியை சாப்பிடுறப்ப மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிச்சு பிச்சு சாப்பிடாம எல்லாத்தையும் வந்து கிஸ் கொடுத்து சாப்பிடுறாங்க. ஐஸ்கிரீமுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. கடைசியா பாலை சாப்பிடுறப்ப நார்மல் பால் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. கடைசியா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கு பசங்க ஏதாச்சும் ஒரு நாய் கூட ஊத்திருக்காங்க. அந்த பால் ஐஸ்கிரீம் மட்டும் தனியா உருக வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக இப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பட் இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சூப்பரான கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது ஒரு வீடியோ.